identical charge sphere suspended from a common point by two massless string of length L are initially at a distance d apart because of their mutual repulsion. Okay. The charge began to leak from both the sphere at a constant rate. இதான் dq by dt. Charge leaked out at constant rate. As a result, the sphere approach each other with a velocity v. Then velocity varies as a function of distance. The relation between velocity and distance. We have point. One charge is suspended this side because of electrostatic repulsion. ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கடைசியில் வரப்ப எக்ஸ்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணதுனால, ஏன்னா முதல்ல டின்னு சொல்றாங்க, ஆனா இட் ஸ்டார்டட் அப்ரோச்சிங், அது எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸா கொண்டாடுறாங்க. நம்ம முதல்ல எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் எக்ஸ். இனிஷியலி இது தீட்டா. இன்னும் சார்ஜ் லீக் ஆகலன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். The weight of the body act down. எப்பவுமே டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் டி. இதேதான் டென்ஷன். நம்ம ஒரு சைட் போறதும் ரெண்டு சைட் போறதும் சேம் தான். இங்க இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், ஐடென்டிக்கல். We are considering it as positive. There is an electrostatic force which is equal to 1/4 pi epsilon naught. அதை கேன்னு வச்சுக்கிட்டோம். Q squared by ரெண்டு கிட்ட டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதே தான் இங்கே இருந்திருக்கும், அந்த ஃபோர்ஸ் தான் kq squared by x squared. நம்ம ஒரு சைடு வச்சு அதே ஃபோர்ஸ் தான் அந்த சைடு இருந்திருக்கும். இப்போ டீயை ரெண்டு காம்பனண்டா பிரிச்சிடலாம். ஒன்று டி, இதுதான் நான் தப்பிட்டோம், நல்லா கவனிக்கணும். இது தீட்டா. அப்போ இது டி காஸ் தீட்டா. இது ஆப்போசிட் சைட்ல வர்றதுனால டி சைன் தீட்டா. அப்ப கிளியர். டி சைன் தீட்டா எதுக்குடா ஈக்குவல் பார்த்தேன்னா, கேன்சல் ஆகுது அந்த எண்டுல. கே கியூ ஸ்கொயர்ட் பை எக்ஸ் ஸ்கொயர். இதே போல டி சைன் காஸ் தீட்டா எதை கேன்சல் பண்ணுச்சு? வெயிட். எந்த சம் இது மாதிரி வந்தாலும் இதான் மெத்தடு. இதே மாதிரி 2-3 சம் வரும். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா போட்டு tan theta equal to kq squared by x squared into mg. இதான் மேட்டர். tan theta கிடைச்சு. இப்போ tan thetaனா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு வரும். அது நமக்கு கால்குலேட் பண்றதை விட tan theta is nearly equal to sin theta போட்டா, ஏன்னா sin theta ரெண்டு டேர்ம் நமக்கு தெரியும். sin theta ஆப்போசிட் சைடு, இது x/2. hypotenuse L, length of the string. So L. அப்போ இந்த இடத்துல nearly equal tan theta, when the theta is small, sin theta is nearly equal to tan theta. அப்போ இந்த டேர்ம்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணு. x/12 equal to k into q squared divided by x squared into mg. இப்போ நீ q squared வெளியேடு. q squared வெளியெடுத்தேன்னா mg x cube divided by 2lk. Taking square root on both sides. நான் q கொண்டு வரோம் நம்ம. We want q. அப்போ to bring q out, q will be equal to mg by 2lk to the power of half நாக்கிட்டு, இது cube root இருக்கிறனால x to the power of 3/2h q வந்துருச்சு. இப்பதான் முக்கியமான ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப், we wanted to find out dq by dt. ஏன் dq by dt? A charge leaked at constant rate. dq by dt is constant equal to, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு. இது anyway it's a constant. நீ இது அப்படியே ரிப்பீட் ஆகும். so mg divided by 2lk
to the power of half into x is a variable with respect to time. It's coming. X is variable. அப்ப இதை differentiate பண்ணேன்னா 3/2 x to the power of 3/2 minus 1. 3/2 minus 1 is 1/2 into dx by dt. அதுதான் velocity. இப்போ நமக்கு வேண்டியது dq by dt is constant. அப்போ கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் இதையும் தான் நம்ம ரிலேட் பண்ண போறோம். எக்ஸுக்கும் dx by dt குள்ள ரிலேஷன் தான். அப்போ dx by dt அப்படியே வச்சுக்கோ. velocity dx by dt is இந்த டேர்ம் x to the power of half. அடுத்த சைட் போயிடுச்சுன்னா இதெல்லாம் சேர்ந்து kன்னு வச்சுக்க. k into x to the power of minus of I. Denominator போனா plus of மேல வந்துருச்சு. அப்ப it is clear velocity, இது velocity dx by dt is nothing but velocity directly proportional to x to the power of minus of is the answer.